வணக்கம் நண்பர்களே. இப்போ இங்கே சரியான வெயில் குளிரண்டியில் என்கிட்ட விருந்தலையே நீங்களே பார்த்து நீங்கள் இப்போ அசௌகரியப்பட அதுக்காக தலையில் போட்டிருக்கு. என்ன பிரச்சனை கேட்டால், இப்போ நீங்கள் பண்ணிக்கோம். நீங்கள் சொன்னது என்னென்னு கேட்டால், தலைவராக யார் வடபுலத்துக்கு நான் கிழக்க தான் பிரிக்காச்சல்லோ. இலங்கையிலே தமிழரசு கட்சி 2 இருக்குது. அதுக்கு தலைவராக 2 இன்னும் தீர்மானம் எடுக்கல. பிறகு நீங்கள் வந்து சொல்கிறீங்க நாங்கள் தலைமைத்துவத்துக்கு இருக்கிறோம். எந்த அடிப்படையிலடாப்பா நீங்கள் சொல்கிறீங்க? உங்களோட கட்சிக்கு தலைமைத்துவத்துக்கு பிரச்சனையாக இருக்குது. வழக்கு கோர்ட்டு கேஸ் திரிகிறீர்கள். அடிப்படை கேம் வந்து இப்போ மத்திய குழுவுக்கு போயும் தீர்க்க முடியாத பிரச்சனை. தமிழரசு கட்சிக்கு தலைவர் யார், செயலாளர் யார்? இதுக்குள்ளே உங்களது நாங்கள் தலைவர் 2 இருக்கிறது. என்னென்ன இருக்குது? உள்ளூராட்சியில் அதிக ஆசனங்களே. உள்ளூராட்சியில் தமிழ் மக்கள் தேசிய முன்னணி தான் கைப்பற்றினது. கைந்தூரமாற்ற கட்சியும் தான் கைப்பற்றினது. போய் அவர்கிட்ட தான் முதல் போய் கேட்டு நீங்கள் வாங்க எங்களுக்கு ஆட்சியை தாங்க. அப்புறம் எங்கள்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கடாப்பா. கஜேந்திரகுமாரை சந்தித்து கேட்டார். எனக்கு சொந்தக்காரன் என்று கூடி சொல்லி பார்த்தார். நடைபெற்றதா? அது விடாப்பிடியான கொள்கை. பிரச்சனை இல்லை. தமிழர்களுக்கு இயல்பாக இருக்கிறது. நாங்கள் முன்னோக்கி நகர்கின்ற போது இன்னொருவர் எங்கள் தயவிலே முன்னோக்கி நகர்த்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நெம்புகோல் கொடுத்து முன்னுக்கு கிளப்பி விடுற ஆக்கள் இல்லை. நாங்கள் பின்பக்கம் தள்ளி விடுற ஆக்கள் இல்லை, பின்னால் குத்துற ஆக்கள். இது தெரியாமையாக இருக்கிறீங்க. வடபுலத்து தேர்தல் களத்திலே ஒரு சுயேட்சையாக ஒரு வைத்தியர் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய நியாயங்களையும் சொல்லியிருக்கிறார். இங்கே என்ன நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்கிறார். இனி என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அரசியல்வாதிகளால் தான் இந்த ஊழலை தடுக்க முடியவில்லை. அரசியல்வாதிகள் கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள். கட்சியை வழிநடத்துவதற்கு பணத்தை கோருகிறார்கள். அங்கே ஆட்சியிலே பங்கை கோருகிறார்கள். தங்களுக்கு தேவையானவற்றை பிரித்து கொள்கிறார்கள். எனவே மக்களுக்கு எதுக்கும் பிரயோசனம் இல்லை. எனவே சுயேட்சையாக வந்தார் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். எனவே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். எந்த அரசியல் பின்புலமும் இல்லை. யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர், முன்னாள் போராளி குடும்பம், எவ்வளவோ பின்புலங்களை கொண்ட மனிதன். அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதில் என்ன இருக்கிறது? தார்மீக எந்த அரசியல் கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க தயாராக இல்லை. இவர்கள்தான் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நான் தான் தமிழர்களுக்கு தலைவர் என்று இப்போது பாரம் எடுப்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம். உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது வேறொன்றும் இல்லை. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் பிரசன்னத்தால் அங்கே தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் டாக்டர் சிவானந்தாண்டு, அமைச்சராக இருக்கிறார் லக்ஷ்மன் கதிர்காமர் வெளிவான அமைச்சர் என்று சந்திரிகாமையார் காட்டி யுத்தத்தை நடத்தினார். டக்ளஸ் தேவானந்தாவையும் லக்ஷ்மன் கதிர்காமரையும் காட்டி இங்கே ஒரு பிரச்சனை. இந்த பிரசன்னம் எதிர்காலத்திலே 3ஆம் தரப்போடு பேசுகின்ற போது பிரச்சனையாக இருக்கிறது என்பதால் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு முன்னாள் போராளிகள் காட்டி கொடுத்தவர்கள் எல்லோரையும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி தமிழ் மக்களின் பிரச்சனையை விடுதலை புலிகளோடு தான் பேச வேணும், தமிழ் மக்களும் விடுதலை புலிகள் சொல்லித்தான் இவர்களை அனுப்பப்பட்டது. சம்பந்தன் ஓமன்று தான் போனார். பிறகு வெற்றிடம் வந்த அப்புறம் நான் தான் என்று துவங்கிட்டார். இதுதான் உண்மை. தமிழர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அதிகமாக யாரோடு பேசப்பட்டது? தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்போடு. இல்லைன்னு சொல்லட்டும் பார்ப்போம். இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். தமிழர்களின் பிரச்சனை எல்லா ஜனாதிபதிகளும், இலங்கைக்கு வந்த ஜனாதிபதிகள் எல்லாரும், அனுரகுமாராவை தவிர மற்ற அனைத்து ஜனாதிபதிகளாலும் விடுதலை புலிகளோடு ஏதோ ஒப்பந்தம் செய்யப்பட்டது, போர் நிறுத்தம் செய்யப்பட்டது, பிறகு தொடங்கப்பட்டது. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த தமிழ் அரசியல் கட்சியோட ஒப்பந்தம் செய்யப்பட்டது? அது அப்போ பண்டா செல்வா ஒப்பந்தம் என்று சொல்லி வச்சிருந்து அதை பேக்காட்டி தான் பிறகு ஆயுத போராட்டத்தில் வந்தது. இன்று வடபுலத்துக்கு யார் தமிழ் மக்களுக்கு தலைமை என்று சொல்வதை கஜேந்திரகுமாரா, சுமந்திரனா, ஒரே யாரை சொல்ல போகிறீர்கள்? இல்லை டக்ளஸ் தேவானந்தாவா அல்லது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன்? இந்த விடைக்கு நாங்கள் சொல்கிறோம், மக்கள் சுயேட்சையாக அரசியல் பின்புலம் இல்லாமல் வந்த ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். எதிர்காலத்தில் அவர் தலைமைத்துவத்துக்கான தன்மையை அவர் பெறுவார். அவருடைய பேச்சுக்களுக்கும் அவருடைய ஊடக அறிக்கையையும் பார்த்து நீங்கள் நையாண்டி செய்வது அது உங்களுடைய அறிவியனமே ஒழிய எங்களுக்கு அது பெரிதாக எதுவும் செய்யாது. அவ்வளோதான். நன்றி.